ஹலோ ஆல். மெயின்ஸ் பேசிக்கோடைய கிளாஸ் 1 இது கிளாஸ் 1 சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்இக்வாலிட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பவுமே என்ன பண்ணுன்னா கொஸ்டினில் இதை செக் பண்ணிடு. டெஃபினெட்லி ட்ரூவா, டெஃபினெட்லி ஃபால்ஸா, இல்லை என்ன கேட்டிருக்கான்றதை செக் பண்ணுங்கள். சிலாகிசம்னாலும் சரி, இன்இக்வாலிட்டி சரி. சம்டைம் ட்விஸ்ட் வைக்கிறக்காக இங்கே ஃபால்ஸ் கொடுத்துட்டோன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதுக்காக தான் சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொஷினுக்குலாம் மேக்ஸிமம் மெயின்ஸில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் நல்லா சால்வ் பண்ணலாம் சரிங்களா? நானும் உங்களுக்கு அதே ப்ராக்டிஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா? W greater than Lனா டபிள்யூலேருந்து நமக்கு எல் போகிறதுக்கான ரூட்டு தெரியும் கரெக்டாக? டபிள்யூலேருந்து எல் போகிறதுக்கான ரூட் இங்கே என்ன இருக்குது, டபிள்யூலேருந்து இஜெட் போகலாம். அடுத்து இஜெட்லேருந்து இங்கே ஐ போகும், ஐலேருந்து இங்கே எல் போகும். ஓகேவா? இதான் ரூட்டு. இங்கே பாருங்கள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது, இங்கேயும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஆனால் இவன் கிரேட்டர்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்போ நமக்கு இது தப்பு. ஏன்னா இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு தான் வரும், நமக்கு கிரேட்டர்னு வராது, அதனால் இது தப்பு. சரி, அடுத்து அதே மாதிரி யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச். யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஹச் கேட்டிருக்காங்களா? ஹச் எங்கே இருக்காரு? ஹச் இங்கே இருக்காரு. ஹச் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு. யூ இங்கே இருக்காரு. இப்போ நான் இங்கேருந்து என்ன ஒன்று இஜெட்டுக்கு போகணும். அதே மாதிரி இஜெட்டுக்கு போகும்போதே இங்கேயே கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு, அதனால் தப்பு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கேருந்து இஜெட்டுக்கு போய் நான் இஜெட்லேருந்து ஐ போய் ஐலேருந்து யூ போகிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்க்காம ஹச்லேருந்து இங்கே இஜெட்டு போகும்போதே இங்கே கிரேட்டர் சிம்பிள் வந்துச்சு, ஆனால் இங்கே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கேன், அதனால் தப்பு. ஓகேவா? அடுத்து இங்கே 1 2 தப்பு, 1 தப்பு 2 தப்பு, 1 தப்பு 2 தப்பு. இப்போ 1 3 கரெக்டாக இருக்கலாம், 3ஆம் நம்பர் கரெக்டாக இருக்கலாம், இல்லை நன் இஸ் ட்ரூ, இது கரெக்டாக இருக்கலாம். n கிரேட்டர் தான் ஈக்குவல் டு எம், n கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என்லேருந்து இஜெட் போகுது, கரெக்டாக இருக்குது. அடுத்து இஜெட்லேருந்து இங்கே எம் வருது, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படியே ஃபாலோ ஆகுது, அதனால் என்ன பண்ணிடலான்னா ஒன்லி 3 இஸ் கரெக்ட். எப்படி செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி செக் பண்ணிட்டோம்னா தான் ஸ்பீடாக நமக்கு முடியும். ஓகேவா? ஆப்ஷன் வச்சு டக்குன்னு முடிச்சிடலாம் சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஞ்சம் வேகமாக போடுவோமா? ஓகே, அதே செட்டு தான், டெஃபினெட்லி ட்ரூ தான். அதனால் இந்த கொஸ்டினுக்கு இல்லையே சார் டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்டுறாதீங்க, அதே செட்டு தான், அப்படியே ஃபாலோ ஆகுது. ஓகேவா? ரைட். இங்கே பார்த்துங்க 1 2 ஓகே ரைட். எம் கிரேட்டர் தன் பி, எம் கிரேட்டர் தன் பி கேட்குறாங்க. எம்லேருந்து இப்போ பி போகணும், பி இங்கே இருக்காரு, எம் இங்கே இருக்காரு. ஓகே, எப்படி போகணுன்ற ஃபஸ்ட்டு ரூட்டை ஒருக்க தெளிவாக பார்த்துருங்க, அப்புறமேட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா? இப்போ எம்லேருந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல் போகணும். ஓகேவா? அடுத்து எல்லுலேருந்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா ஓ போகணும். அடுத்து ஓலேருந்து இங்கே நீங்கள் எங்கே வரணும்னா பி வரும். இப்படி தான் ரூட்டு. நான் பேசிக்னால பொறுமையாக சொல்லித்தரேன், ஏன்னா வேகமாக போட்டலாம் சரிங்களா? எல்லுலேருந்து இங்கே போகும்போது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போகுது, திருப்பி ஓ போகிறீங்க, இங்கே திருப்பி எல்லுலேருந்து ஓ போகிறீங்க, எல்லுலேருந்து ஓ போகிறப்ப என்ன தெரியுது அப்படின்னா மறுபடியும் கிரேட்டர் தான் இருக்கார், எல்லு பெருசாக தானே இருக்கார், அப்போனா எம்மும் பெருசு தான். அப்போ திருப்பி ஓலேருந்து நீங்கள் பி போகும்போது திருப்பி பெருசாகவே இருக்காங்க, அதனால் என்ன ஒன்று கரெக்ட். 1 கரெக்டு. 1 கரெக்டுனா இந்த இது வராது, இந்த இது வராது, இந்த இது வராது. 1 வரணும், இல்லை 2 வரணும். ஓகேவா? 3 செக் பண்ண தேவையில்ல, இல்லை இதில் 1 வரணும் இல்லைனா 2 வரணும். 3 இதில் செக் பண்ணவே பார்க்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்து இங்கே இ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டி, இ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டி. இலேருந்து டி போகணுன்னா சிம்பிள் தானே, டிலேருந்து இ போகணும், டிலேருந்து இ போகணுன்னா இங்கேருந்து எல்லுக்கு போவீங்க. ஓகேவா? இங்கேருந்து எல்லுக்கு போய் எல்லுலேருந்து ஓ போகணும், எல்லுலேருந்து இப்போ பார்க்கும்போது இங்கேருந்து எல்லு போகிறீங்களா, எல்லுக்கு போகும்போது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது ரைட்டா? அதே மாதிரி இங்கேருந்து எல்லுலேருந்து திருப்பி ஓ போகும்போது இங்கே ஒரு கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக தப்பு போட்டுடலாம். ஒன்லி 1 கரெக்ட். இங்கே நடுவில் போகும்போதே இங்கே ஓ கிரேட்டர் தென் ஐ ஈக்குவல் டு எல் இப்படின்னு கொடுத்துருக்கும் போதே இங்கே கிரேட்டர் வந்துருச்சு. நீங்கள் இனிமேல் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு செக் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, இங்கே வரைக்கும் தான் போயிட்டுருக்காங்க, அப்படியே தப்பு போட்டுருங்க, அப்படியே தப்பு போட்டுடலாம். இது வராது, லாஜிக்காக வராது, ஏன்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஆப்ஷன் வச்சு அடிச்சுட்டு போயிருங்க சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் போயிடலாம். இது வராது, ஏன்னா 2 வராது, அதனால் தப்பு. நான் அதனால சொன்னேன் ஆப்ஷனை வச்சு மேக்ஸிமம் கொஸ்டினை மெயின்ஸில் ஸ்பீடாக போட்டுடலான்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே இங்கே எப்படி இருக்கா? வாங்க ஃபஸ்ட்டு 1 செக் பண்ணுவோமா? 1 செக் பண்ணும்போது யூ கிரேட்டர் தன் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ யூலேருந்து எக்ஸுக்கு போகணும், அதுக்கு ரூட்டை ஃபஸ்ட்டு ஒருக்க பார்த்துருங்க, யார் கனெக்டர்னு பார்த்துருங்க. இப்போ யூ இருக்காரா, யூலேருந்து நம்ம எங்கே போனால் இங்கே கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஜி போகணும், யூலேருந்து ஜி போகணும், ஜி போனால் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது. ஜியிலேருந்து யாருக்கு போகணும்னா விக்கு போகணும், அதுக்கும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது. விலேருந்து யாருக்கு போகிறோம் அப்படின்னா எக்ஸு போகிறோம், அதுவும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது. புரியுதா? யூலேருந்து ஜி வந்தோம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு கரெக்டாக இருக்குது, ஜியிலேருந்து வி வந்தோம் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு அப்படியே இருக்குது. அதே மாதிரி விலேருந்து நீங்கள் எக்ஸு வர்றப்பையும் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு அதே சிம்பிள் அப்படியே இருக்குது, அதனால் இது கரெக்டு. 1 கரெக்டு தான். நான் என்ன சொன்னேன்? 2 தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. 1 ஆர் 2 கரெக்ட் வரலாம், இல்லை 1க்கு மட்டும் கரெக்டாக வரலாம். அப்போ நம்ம 3ஆவது செக் பண்ணி பார்க்கணுமா? இந்த இதில் 3ஆவதே தேவையில்லை, நமக்கு 2ஆவது மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும்.
ரெண்டாவது மட்டும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போதும் ஆளுன்றதா கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். மூணாவது இப்போ இந்த இடத்துல நன் இஸ் ட்ரூக்கு பதிலாக ஆல் இஸ் ட்ரூன்னு இருந்தால் அதில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. அடுத்து டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என். டி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என் போது டியிலேருந்து நீங்கள் எங்கே வரணும், வி வரணும். கிரேட்டர் இந்த இடத்துலேயே பாருங்கள் கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு. டியிலேருந்து இங்கே வி வரும்போதே கிரேட்டர் சிம்பிள் வந்துருச்சு, அதனால் தப்பு. அப்போ ஒன்லி 1:2 எப்படி போட்டோம் பார்த்தீங்களா? ஒரே செகண்ட் தான், டக்குன்னு பார்த்தோன்னு அடிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கொஷினில் ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே அடிச்சிடலாம், கம்மியாகவே அடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கொஷின். டபிள்யூ கிரேட்டர் தென் இஜெட். ஓகேவா? டபிள்யூ லெஸ் தென், அதாவது இஜெட்டுக்கு டபிள்யூ தான் பெருசாக இருக்கணும். ஓகே, டபிள்யூ பெருசாக இருக்கணும். இப்போ டபிள்யூலேருந்து நம்ம இஜெட்டுக்கு போகிறதுக்கான ரூட்டை பார்க்கணும். டபிள்யூ இங்கே இருக்காது கரெக்டாக. டபிள்யூலேருந்து நம்ம இஜெட்டு போகிறதுக்கான ரூட்டை பார்க்க போகும்போது டபிள்யூலேருந்து இஜெட்டுக்கு போகிறதுக்கு என்ன ஒன்று இ தான் இங்கே காமனாக இருக்காரா? இ போகிறப்பே தெரிஞ்சிச்சு டபிள்யூ பக்கத்தில் லெஸ் தென் சிம்பிள் இருக்குது, தப்பு. என்ன சார் பேசுகிறீங்க, புரியல, நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கு. என்ன சொல்கிறேன்னு நல்லா கவனிங்க. இப்போ டபிள்யூ ஒன்று கியூ வழியாக போய் ஏதாவது வழியாக போயிருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் டபிள்யூ இந்த சைடு போகும்போது டபிள்யூ கிட்ட லெஸ் தென் இருக்குது. லெஸ் தென் இருக்கா, அதை வாய் சிறுசாகிற மாதிரி இருக்கா, ஆனால் இங்கே வாய் பெருசாகிற மாதிரி சிம்பிள் இருக்குல்ல. அப்போ இதை பார்த்தனே தெரிஞ்சிச்சு தப்பு. ஒன்று வராது ஆன்சரில், ஒன்று வராது, ஒன்று வராது. ஓகேவா? இப்போ நான் 2, 3 ரெண்டுத்தையுமே செக் பண்ணி ஆகணும். அந்த கண்டிஷனில் வந்துட்டேன். சரிங்களா? ஏன்னா நன் இஸ் ட்ரூ இருக்குல்ல, அதனால் பி கிரேட்டர் தென் எல். பி கிரேட்டர் தென் எல். பியிலேருந்து எல் போகணும். பியிலேருந்து நம்ம எதுக்கு போய் எல் போக முடியும்? பியிலேருந்து நம்ம வந்து இஜெட்டுக்கு போகணுமா? இல்லை, பியிலேருந்து ஒய் போயிட்டு ஒய்லேருந்து நமக்கு யார் கனெக்ட் பண்ணணும்னா எல்லை கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நம்ம பியிலேருந்து செக் பண்ணோம். பியிலேருந்து அந்த சிம்பிள் அப்படியே இதாகிட்டே இருக்குது. இங்கே கிரேட்டர் வேறு இருக்குது, சூப்பர், கிரேட்டர் வந்துருச்சு. அடுத்து இங்கே திருப்பி இங்கேருந்து வரும்போது கிரேட்டர் வந்துருச்சு. 2 கரெக்டு, 2 கரெக்டு. அதாவது இப்போ பாருங்கள், லாஜிக்காக பாருங்கள், 1 வராது, 2 கரெக்டு அப்படின்னா இது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இது வராது, இது வராது. இதுலேயே நான் செக் பண்ணி பார்க்க தேவை. ஏன் சார் செக் பண்ணி பார்க்கல சார்? 2 மட்டும் கரெக்டு. நன் ஆஃப் தீஸ் இல்லை, நன் இஸ் ட்ரூ. ஓகேவா? 2 மட்டும் கரெக்டாக, அதனால் இதை செக் பண்ணி பார்க்க தேவை. இதை போட்டு போயிடும் ஆப்ஷன். நம்ம இந்த லீஸ்ட் கேஸுக்கு பார்த்தா அந்த 3வது ஆப்ஷன்லாம் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் தான் ட்ரை பண்ணோம். சரிங்களா? அடுத்து பசில். அடுத்து இந்த பசிலை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பசிலை பார்த்தா இதை வச்சு லெவல் பிரிக்க தெரியணும். 8%, மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 3 ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேமிலி சிட்டிங் இன் லீனியரோ. ஓகேங்களா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா 4 மேல் 4 ஃபீமேல் இப்படி தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், மைண்டில் நோட் பண்ணிக்கணும். 4 மேல் 4 ஃபீமேல். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ரெண்டு பசில் செய்யணும். ஆக்சுவலாக ஒன்று நீங்கள் பிளட் ரிலேஷன் பண்ணணும். பிளட் ரிலேஷனு இன்னொன்று என்ன பண்ணணும்னா நார்த் ஃபேஸிங்கில் உட்கார வைக்கணும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டு. சரிங்களா? இதுவும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, லெவல் அப்போ கொஞ்சம் ஹார்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் பேசேஜ் இவ்வளோ தான் இருக்குது. பேசேஜ் சிறுசாக இருக்குது, அதனால் மேபி ஈஸியாக இருக்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்துடணும். சரிங்களா? ஒன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கொடுத்து இதெல்லாம் ஃபுல்லாக படிங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிக்கணும். படித்து கொஞ்சம் லெவல் பிரிச்சுக்கோங்க. இந்த 1 who is a daughter in law sits second to the left. ஓகே, செகண்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்காங்களாம். only 2% between F and the daughter in law of E. ஓகே, மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் F மேலு. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எதையா ஒன்றை ஃபஸ்ட்டு போடணும். நான் என்ன பண்ணிடுவேன், பிளட் ரிலேஷன் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த அரேஞ்ச்மெண்ட் டக்குன்னு போட்டுடலாம். ஒரு நிமிஷத்தில் போடலாம். அப்போ பிளட் ரிலேஷனை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ளூவெல்லாம் எழுதிக்கங்க. க்ளூவெலாம் ஒரு கார்னரில் எழுதுங்க. இந்த கார்னர் எழுதிக்கலாமா? க்ளூ ஈ உடைய டாட்டர் இன்லா. ஈக்கு அப்போ சன்னுன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஒய்ஃப் தான் ஈவுடைய டாட்டர் இன்லா. ரைட். அடுத்து எஃப் அந்த 1 who is daughter in law இ. ஓகே, எஃப் உடைய மெட்டர்னல் அங்கிள். ஓகே, எஃப் உடைய மெட்டர்னல் அங்கிள். எஃப்க்கு மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. இங்கே எழுதிடுவோமா? ஒரே இதாக எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். எஃப்க்கு ஒரு மெட்டர்னல் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்க. ஓகே, ரைட். இதை வச்சாச்சு. இதை வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம யோசிப்போம். சரிங்களா? ரைட். அடுத்து ஜி சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் கிராண்ட் டாட்டர். புரிஞ்சிச்சு? அப்போ இப்போ சூஸ் பண்ணலாமா? ஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்க. அந்த கிட்டுக்கு பிறந்தவங்க தான் யார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சைல்டு. அந்த சைல்டுக்கு பிறந்தவங்க தான் யாருன்னா அவங்களுடைய கிராண்ட் டாட்டர். பாருங்க, 3 ஜென்ரேஷன் சொன்னாங்க, 3 ஜென்ரேஷன் சொன்னாங்களா? நமக்கு இது யார்? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இவங்க யார்? செகண்ட் ஜென்ரேஷன். இவங்க யார்? தேர்ட் ஜென்ரேஷன். 3 ஜென்ரேஷன் இதுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. சரி, ஓகே.
ரைட். ஹூ இஸ் அன்மேரிடு, இவங்க அன்மேரிடு, இவங்க அப்படியே தான் இருப்பாங்க, சிங்கிளாக இருப்பாங்க, அன்மேரிடு. ஓகேவா? ரைட். அடுத்து ஒன்லி 2% இப்படி ஏஎன்ஜி, ஏஎன்ஜிக்கு நடுவில் 2 பேர் தான் இருப்பாங்களாம். ஹூ டஸ் நாட் சிட் அட் த எக்ஸ்ட்ரீமெண்ட். சரி, இது வந்து அந்த இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு. டி சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் ஒன் ஹூ இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் ஏ. ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு சிஸ்டர் இன் லா இருக்காங்க. ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஒன்று ஏக்கு சிப்ளிங் இருந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களா இருக்கலாம். இது சிஸ்டர் இன் லா தான் சொல்கிறான். ஏக்கு சிப்ளிங் இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணவங்களா இருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா ஏ மேரேஜ் பண்ணவங்களா இருக்கலாம். ஏவே ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருந்து அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கலாம். டி அண்ட் ஹெச் ஆர் ஆப்போசிட் ஜெண்டர். டியும் ஹெச்சும் ஆப்போசிட் ஜெண்டர், நோட் பண்ணிக்கலாம். சன் இன் லா ஆஃப் ஜி, கொடுத்தாங்க பாருங்கள், சரியான க்ளூ. ஜிக்கு ஒரு சன் இன் லா இஸ் த சன் ஆஃப் பி. ஜிக்கு ஒரு சன் இன் லான்னு என்பது, ஜிக்கு ஒரு ஃபீமேல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சன் இன் லா இருக்காங்கன்னா இங்கே சன் இன் லா போட்டுடலாம். ஓகே, ஜியோடைய சன் இன் லா இஸ் த சன் ஆஃப் பி. சன் ஆஃப் பின்னா என்னது? பின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு குழந்தையா சன்னாக இருப்பாருன்ட்டாங்க. ஹூ ஹேஸ் ஒன்லி 2 children, 2 children தான். பிக்கு 2 children, அண்டு ஹேஸ் நோ சிப்ளிங். சூப்பர் க்ளூ, செமையான க்ளூ. பிக்கு சிப்ளிங் கிடையாதுன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ஒரு க்ளூ லீவ் பண்ணிட்டாங்க. பிக்கு 2 childrenனா இங்கே இவராக இருக்கலாம், இங்கே இதாக இருக்கலாம். அதாவது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். பிக்கு சிப்ளிங் கிடையாதுன்னும் போது பி இருக்காரா? பிக்கு சிப்ளிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதையும் நோட் பண்ணிக்கிறேன், பிக்கு சிப்ளிங் கிடையாது. ரைட். நெய்தர் த டாட்டர் இன் லா நார் த பிரதர் இன் லா ஆஃப் பி சிட்ஸ் அட்ஜசன்ட் டு. அதாவது பிக்கு டாட்டர் இன் லா இருக்காங்க, கரெக்டாக இருக்காங்க. ரைட்டு. பிக்கு பிரதர் இன் லா, பியுடைய பிரதர் இன் லான்னு சொல்லும் போதே அப்போ இன்னொன்று என்ன தெரிஞ்சிச்சுன்னா, பிக்கு பிரதர் இன் லா ஒருத்தவங்க வருவாங்க. ஓகே, அப்போ பிக்கு பிரதர் இன் லா எப்படி வரலாம்? ஒன்று பிக்கு சிப்ளிங்காக ஒருத்தங்க இருந்து அவங்கள மேரேஜ் பண்ணவங்க அப்படின்னா பியுடைய பிரதர் இன் லா. இல்லை அப்படின்னா ரெண்டாவது பாசிபிலிட்டி எப்படின்னா, பி ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணியிருந்து அவங்களுடைய சிப்ளிங் தான் பியுடைய பிரதர் இன் லாவாக இருக்கும். ஆனால் நமக்கு இந்த கேஸில் என்ன பிரச்சனைனா, பிக்கு சிப்ளிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேஸு நாட் அப்ளிகபிள். ரெண்டாவது கேஸ் தான் நமக்கு அப்ளிகபிள். அப்போ ஓகே, அப்போ என்ன ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா, பி ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய சிப்ளிங் தான் யாருன்னா பியுடைய பிரதர் இன் லா. பி ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணியிருக்காரு, யாருன்னு தெரியாது, அவங்களுடைய சிப்ளிங்காக யார் இருப்பார்னா பியுடைய பிரதர் இன் லா இருப்பார், அவர் யாருன்னு தெரியாது. ஓகேவா? அப்போ நமக்கு இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த வரைக்கும் நம்ம எத்தனை ஆட்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு பாருங்கள். இந்த ஜென்ரேஷன் பாருங்கள், ஒருத்தர் வந்துட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் பாருங்கள் 3 பேர் வந்துட்டாங்க. இந்த ஜென்ரேஷனில் பாருங்கள் 1 2 3 4 பேர் வந்துட்டாங்க. டோட்டல் நமக்கு எத்தனை இருக்கணும்? 8 பேர் இருக்கணும். 8 பேரில் பாருங்கள் 4 3 7 7 + 1 8, மொத்தம் இங்கே 8 பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. 8 பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கன்னா அப்போ இதுதான் ஃபேமிலி ட்ரீ. இப்போ நம்ம ஆட்களை இதுக்குள்ளே உட்கார வைக்கணும், இதுதான் நம்ம வேலை. ஆட்கள் நம்ம இதுக்குள்ளே உட்கார வைக்கணும், அதான் வேலை. பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபீமேல் ஃபீமேல் ஃபீமேல், இந்த இடத்துல 3 ஃபீமேல் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க 2 பேரில் மேரேஜ் பண்ணவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தங்க ஃபீமேலாக இருக்கணும். யாரோ ஒருத்தங்க ஃபீமேலாக இருந்தால் 4 ஃபீமேல் கம்ப்ளீட்டட். 4 ஃபீமேல் கம்ப்ளீட்டட்னா இங்கே ஒருத்தர் இருக்கார்ல, இவரை நான் என்னன்னு போட்டுடலாம் அப்படின்னா மேல்னு போட்டுடலாம். கன்ஃபார்மாக இவரை மேல்னு போட்டுடலாம். அடுத்து ஈக்கு டாட்டர் இன்லா ஒருத்தங்க இருக்கணும்னு சொன்ன க்ளூவை தூக்குறேன். இப்போது ஈக்கு டாட்டர் இன்லா ஒருத்தங்க இருக்கணும்னா ஈயை நான் இங்கே எங்கே போட்டாலும், இந்த ஜென்ரேஷனில் போட்டாலும் டாட்டர் இன்லா வராது. அப்போ இந்த ஒரு இடத்துல போட்டால் மட்டும்தான் ஈக்கு டாட்டர் இன்லா இங்கே இருக்காங்க. ஓகே, சூப்பர். இந்த ஹிண்ட்டெல்லாம் அப்படியே தூக்குறேன். அடுத்த க்ளூ படிக்கல, இந்த ஹிண்ட்டெல்லாம் தூக்கி முதல்ல ஷூட் பண்ணி உட்கார வச்சுற பார்த்துட்றேன். நிறைய நிற்கிது அதுக்கு. ஓகே, ஈக்கு இப்படி உட்கார வச்சாச்சு. அடுத்து சி இஸ் மேரீடு, க்ளூ கொடுத்துருக்காங்களா? சி இஸ் மேரீடுன்னு. சி இஸ் மேரீட்னா இங்கே வரலாம், இங்கே வரலாம், 2 இடத்துலையும் சி வரலாம். ஹச் இஸ் நாட் அ ஃபீமேல், ஹச் இஸ் நாட் அ ஃபீமேல்னா ஹச் மேல், ஹச் மேல்னா டி ஃபீமேல். இங்கே பார்த்தோமே, டிஎன்ஹெச்ஆர் ஆப்போசிட் ஜெண்டர், ஹச் மேல் டி ஃபீமேல். ஓகே, சூப்பர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இன்னொருத்தர் இருக்காரா? இவர் இருக்காரா? ஏவுடைய சிஸ்டர் இன்லா, ஏவுடைய சிஸ்டர் இன்லாவாக இருக்கணுமா? ஏ இங்கே வச்சு சிஸ்டர் இன்லா, ஏ இங்கே வச்சு சிஸ்டர் இன்லா. ஓகே, இந்த இவரை விட்டலாமா? இவரை விட்டோமா? இந்த க்ளூ விட்டாச்சு. இந்த க்ளூவை பார்ப்போம். எஃப்னு ஒருத்தர் வச்சு அவருக்கு மெட்டர்னல் அங்கிள் இருக்குமா? எஃப் நீங்கள் இங்கே வச்சா எஃப் மேல்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஒரு க்ளூ பார்த்தோமே, எஃப் ஹூ இஸ் அ மேல். ரைட், எஃப் மேலாமா? எஃப் மேல்னால் இங்கே போட முடியாது. எஃப் இங்கே வைக்கணும், இங்கே வைக்கணும். எஃப்பை இங்கே வச்சிங்கன்னா, எஃப்பை இங்கே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும்
இவரை நீங்கள் ஃபீமேல்னு போட்டிங்கன்னு வைங்க, இவருக்கு மெட்டர்னல் அதாவது சிப்ளிங் இல்லை. சிப்ளிங் இல்லாத காரணத்தால் நீங்கள் என்ன போட்டுடலாம் அப்படின்னா, பி வந்து ஃபீமேல் கிடையாது, தான் ஃபீமேல். ஏன் ஃபீமேல்னா, எப்போ நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா அவங்க மெட்டர்னல் அங்கிள் ஒருத்தங்க இருக்கணும். மெட்டர்னல் அங்கிள் இங்கே தான் இருக்காங்க. அப்போ ஃபீமேலு இங்கே நீங்கள் இது போடலாம். இது இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பொசிஷன் டக்குன்னு உட்கார சொல்லலாம். இப்போ எஃப் யார் வரணும், இங்கே வரணும் இல்லை இங்கே வரணும். எஃப் இங்கே வைக்கலாம் இல்லை எஃப் இங்கே வைக்கலாம். இப்போ இந்த இன்ட்டு தூக்கும். ஏவுடைய பிரதர் சிஸ்டர்லாம் ஒருத்தங்க இருக்கணும். ஏக்கு சிஸ்டர்லாம் ஒன்று இருக்கணும். ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும். ஏவை நீங்கள் இங்கே மேரேஜ் பண்ணி போட்டிங்கன்னா, இப்போ நான் ஏவை மேரேஜ் பண்ண மாதிரி இங்கே வச்சேன்னு வைங்களேன், ஏவை மேரேஜ் பண்ண மாதிரி இங்கே வச்சேன்னா ஏக்கு சிஸ்டர்லாம் கிடையாது. ஆனால் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, மேரேஜே பண்ணலை. ஒரு ஓரமாக நிற்கிறாரு. ஒரு ஓரமாக நிற்கிறாரு. எஃப்பை நான் இங்கே போட்டுருவேன், ஏன்னா எஃப் இங்கே வரணும்ல. உடைய சிஸ்டர்லாம் இங்கே இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. அதே மாதிரி சி இஸ் மேரிடுன்னு ஒரு க்ளூவை பார்த்தோம். சி இஸ் மேரிட்னா சியை தூக்கி இங்கே வச்சிடலாம். அடுத்து ஹச் மேலுன்ட்டாங்க, ஹச் மேல்னா ஹச் இங்கே வச்சிடலாம். டி ஃபீமேல்ட்டாங்க, டி ஃபீமேல் இங்கே வச்சிடலாம். இப்போ ஒரு பொசிஷனே மொத்தமாக ஃபில் பண்ணியாச்சு. என்னது, ஒரு பிளட் ரிலேஷன், அதாவது ஒரு சம்மில் பாதி தான் முடிச்சு வச்சுருக்கோம். நம்ம முடிச்சிருக்கோம், இன்னும் முழுசாக கூட முடிக்கலை. சரிங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் உட்காந்தாச்சுல. இப்போ இந்த பிளட் ரிலேஷன் வச்சாச்சு. அடுத்து நம்ம இதை உட்கார வைக்கணும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை உட்கார வைக்கணும். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஆனால் க்ளூவை இப்போ டக்குன்னு எடுத்து உட்கார வச்சிடலாம், பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி பசில் வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுலேயும் என்ன பண்ணலாம் பெட்டர் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கான கொஸ்டின் எங்கேயா இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டினை தேடும்போது கொஸ்டின் இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது மேல் ஃபீமேல் வச்சு பேசியிருக்காங்கன்ட்டு. தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் பி பொசிஷன் அந்த இது போடணும், லீனியர் அரேஞ்ச்மெண்ட் தான் போடணும். எஃப்புடைய இமிடியட் ரைட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏக்கு என்னன்னு தெரியல. அடுத்து ஹவு மெனி பர்சன்ட் சிட்டு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் பர்சன்ட் சிட்டிங் டு லெஃப்ட்டு சொல்ல முடியாது. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் டூ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன கொடுத்துட்டாங்கன்னா, அந்த லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது என்னது, பிளட் ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ லீனியரை கண்டுபிடிக்கணும், பிளட் ரிலேஷன் முடிச்சாச்சு, லீனியர் கண்டுபிடிப்போம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ எல்லாமே முடிச்சாச்சுல. உடைய டாட்டர்னா யாருன்னா செகண்ட் ஃப்ரம் த ஒன் எண்டு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளூ ஃபஸ்ட் எடுத்துனே. உடைய டாட்டர்னா யார், நமக்கு சி ஒன்று எண்டில் வச்சு ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து சி இன்னொரு எண்டில் வச்சு இன்னொரு பாசிபிலிட்டி. ஓகேவா? நார்த்து பேசிங்க தானே, சி இங்கே வச்சுக்கிங்க ஒன்று. அடுத்து ஒன்லி 2% பிட்வீன் எஃப் அண்டு, அதான் டாக்டர்னா சினா இங்கே தான். எஃப்க்கும் சிக்கு நடுவில் 2 பேர், எஃப்க்கும் சிக்கு நடுவில் 2 பேர். ரைட்டு. அடுத்து இங்கே வரைக்கும் முடிஞ்சா? ரைட்டு, கரெக்டு தானே. எஃப்வுடைய டாக்டர்னா சிக்கு ஒன் விஸ் மெட்டர்னல், அந்த இங்கே இருக்கேன். மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் எஃப் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். மெட்டர்னல் அங்கிள் யார், அம்மாவுடைய அங்கிள் யாருன்னா ஹச்சு வந்து எஃப்வுடைய செகண்ட் லெஃப்ட்டில் இருப்பாராம். ஹச் எஃப் செகண்ட் டு த லெஃப்ட்டு, ஹச் எஃப் செகண்ட் டு த லெஃப்ட்டு, அப்படியே போட்டுடலாம். அடுத்து இமிடியேட் ரைட்டு, அதாவது எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்டா, ஜி சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஹர் கிராண்ட் டாட்டரா. ஜி உடைய கிராண்ட் டாட்டர் யார், டி, இந்த இருக்கார் டி உடைய இமிடியேட் ரைட்டில் தான் யார் வருவார், ஜி. டியும் ஜியும் பக்கத்தில் வரணும். இங்கே நிறைய பாசிபிலிட்டி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே டிஜி இந்த ஒரு இடத்துல தான் வர முடியுமா, மீதி இடத்துக்கு 1 கேப் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே டி போட்டு இங்கே ஜியை போட்டுறணும். ஓகே, ஏன்னா வேறு எந்த இடத்துல வைக்க முடியாதுல்ல, டிஜி. இங்கே அப்படி இல்லை, டிஜி எங்கேனாலும் வைக்கலாம். சரி, இமிடியேட் ரைட்டு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, க்ளூ இங்கேயே கொடுத்துட்டாங்களா, ஒன்லி 2% சிட் பிட்வீன் ஏ அண்ட் ஜி. ஹூ டஸ் நாட் சிட்டு, யார், ஜி வந்து எக்ஸ்ட்ரீமெண்ட்டு கிடையாதுன்ட்டாங்க. ஓகே, அப்போ டி இங்கே போட்டு இங்கே ஜி போட்டால் தான் ஜி எக்ஸ்ட்ரீமெண்ட்டு வரமாட்டார். 2 பேர் விட்டு ஏ இங்கே உட்கார வச்சிடலாம், இங்கே 2 பேர் விட்டு இங்கே ஏ உட்கார வச்சிடலாம். ஓகே, அடுத்து வேறு க்ளூ என்ன இருக்குது, வேறு என்ன ஹிண்ட் இருக்குது உங்களுக்கு, ஏஜி முடிச்சு வச்சா. அடுத்து சிஸ்டர் இன் ஆஃப் ஏ சி என்ன பண்ணுறாரு, சியுடைய 4th ரைட்டில் தான் டி இருக்கணுமா. சியுடைய 4th ரைட்டில் 1 2 3. இந்த பாசிபிலிட்டி கேன்சல், ஏன்னா சியுடைய செகண்ட் லெஃப்ட்டில் இருக்கார், சியுடைய 4th ரைட்டில் இருக்கணும்ட்டாங்க. 1 2 3 பேர் விட்டு இங்கே யார் இருக்காருன்னா டி இருக்கார், கரெக்டாக இருக்குது. அடுத்து வேறு என்ன க்ளூலாம் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் ஜெண்டரு, 1 who is a son in law. ஓகே, நெய்தர் டி. இன்னும் 2 பேர் இருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெய்தர் த டாட்டர் இன்லா யார், சிஏ, நார் த பிரதர் இன்லா யார், ஹச். சியும் ஹச்சும் பிக்கு அட்ஜசன்ட் கிடையாதுன்ட்டாங்க. இங்கே பி வரமாட்டார், அதாவது பி இங்கே வரமாட்டார்னு சொல்லிட்டாங்க. பி அப்போ இங்கே தான் வருவார். யார் இருக்கா, ஏபிசிடிஇ இருக்கார், இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ போய் நம்ம இந்த பசில் சால்வ் பண்ணிடலாமா டக்குன்னு. தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி உடைய தேர்ட் டு த லெஃப்ட்.
பியுடைய தேர்ட் டு த லெஃப்ட்டு 2 பேர் விட்டு இங்கே எஃப்ன்ற ஆப்ஷன் இல்லையா? சூப்பர். யார்? டி வராது, நோவன்றது வராது. டி இல்லைனா ஒன் ஹூ இஸ் மேரிட் டு பி. எங்கே வரணும்? இங்கே எஃப் வரணுமா? எஃப் வரணும். கீழே எழுதிக்கலாமா? கீழே எழுதிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ECHAFDGB. ஓகே, செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்களா அதுக்காக. ஓகே, தேர்ட் டு லெஃப்ட்னா இங்கே எஃப் யார்? பிக்கு மேரேஜ் ஆனவரா? இல்லை, இதுவும் வராது. அடுத்து ஜியும் கிடையாது. இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ கரெக்டு. ஏவுடைய இமிடியேட் ரைட்டில் இருக்கார், இங்கே வர மாட்டார். ரைட். அடுத்து எஃப்வுடைய இமிடியேட் ரைட் ஒருத்தர் இருக்கார், அவர் ஏக்கு என்ன வேணும்? எஃப்வுடைய இமிடியேட் ரைட்டு யார் இருக்கார்? டி இருக்கார். டிக்கு ஏ வந்து என்னன்னா அங்கிள். டிக்கு ஏ அங்கிள். ஓகே. அடுத்து how many persons sit between the one who is a grandfather of D? D உடைய grandfather and spouse of S. C. D உடைய grandfather யார்? D உடைய grandfather இந்த இருக்கார் B. ஸ்பவுஸ் ஆஃப் சி எஃப்க்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? அதான் கேள்வி. சிம்பிளாக கேட்டிருக்காங்களா? எஃப்க்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? நோ ஒன் கிடையாது, மோர் தென் 3 கிடையாது, 2 பேர் இருக்காங்க. எஃப்க்கும் பிக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்கன்னா யாருன்னு போகணும்? ரைட் ஆஃப் டி 3யும் கிடையாது. ஓகே, 2 பேர். EH இல்லைனா ரைட் ஆஃப் டி 2 பேர் இருக்காங்க. EHக்கு நடுவில் ஒரே ஆள் தான் இருக்காங்க. இங்கே 2 பேர் இருக்காங்க, அதனால் இதுதான் ஆன்சர். ஓகே, ரைட் ஆஃப் டி. இதுவும் தப்பு. அடுத்து இந்த கொஸ்டின், ஜியோடைய லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ இஸ் டேஷு நம்பர் ஆஃப் பர்சன் சிட்டிங் பிட்வீன் இ அண்ட் டேஷ். ஓகேங்களா? இந்த 2 டேஷையும் ஃபில் பண்ணுறது தான் இந்த இது. நல்லா கவனிங்க, இந்த 2 டேஷ் ஃபில் பண்ணுறது தான். இங்கே ஒரு டேஷ் இருக்குது, அது 3 மோர் தென் போடணுமா? இங்கே ஒரு டேஷ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியோடைய லெஃப்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஜியோடைய லெஃப்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்களா ஜியோடைய லெஃப்ட்டில்? அதே மாதிரி இங்கே போய் என்ன போட்டோம்னா 6 பேர்னு போட்டு வச்சுக்கோங்க. 6 பேர் போட்டு வச்சுட்டு ஈக்கும் இங்கே மித்த கொடுத்துருக்கிறத செக் பண்ணி பார்க்கணும். ஈக்கும் 3 மோர் தென் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே 3 கம்மியாக இருக்கும், கரெக்டாக? அப்போ தானே 3 மோர் தென். இங்கே 3 அதிகமாக இருக்கும், 3 மோர் தென்னு சொல்ல முடியும். அப்போ ஈக்கும் டிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்களான்னு மட்டும் பார்க்கணும். ஆப்ஷனை போய் பார்ப்போமா? ஈக்கும் டிக்கும் நடுவில் 3 பேரா? 1 2 3 4 பேர் இருக்காங்க. தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரைட். ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போமா? 2 லெஸ் தென் த ஹூ இஸ் அ சைல்ட் ஆஃப் எஃப். சைல்ட் ஆஃப் எஃப் யார்? சைல்டு. எஃப்வுடைய சைல்டு யார்? அவரும் டி. எஃப்வுடைய சைல்டு டியா. எஃப்வுடைய சைல்டு டினா டி இங்கே இருக்கார். டிக்கும் ஈக்கு நடுவில் எத்தனை பேர்? அதே 4 பேர் தான். 4 பேர், அதே 4 பேர். ஆனால் அவன் என்ன சொல்லிட்டான்? 2 லெஸ் தென்னு சொல்லிட்டான். கரெக்டாக? உங்களுக்கு சொல்லும்போது இவரை விட இவர் 2 லெஸ் தென்னா இவர் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 8 பேர் இருப்பாங்க. இவங்க தான் 2 கம்மியாக இருப்பாங்க. இவங்க 2 கம்மியாக இருப்பாங்க, இவங்க வந்து 2 ஆட் ஆகிருப்பாங்க. 8 பேர் எப்படி இருக்க முடியும்? மொத்தமாக இருக்கிறதே 8 பேர், அதில் பிட்வீனில் எப்படி இருக்க முடியும்? லாஜிக்காக பார்த்தா தப்பு. 2 மோர் தென்னு சொல்லியிருக்காங்களா? கரெக்டு. 2 மோர் தென் இருந்தால் நடுவில் 4 பேர் இருக்காங்க. கரெக்டாக இருக்கும். இஸ் சேம் அஸ் த ஸ்பவுஸ் ஆஃப் இ. ஸ்பவுஸ் ஆஃப் இ யார்? ஸ்பவுஸ் ஆஃப் இ. ஈவுடைய ஸ்பவுஸ் யார்? பி. பிக்கும் ஈக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க பிக்கும் ஈக்கு நடுவில். பிக்கும் ஈக்கு நடுவில் 6 பேர் இருக்காங்கன்னா இது சேமஸ்ன்ட்டாங்க. அப்போ இங்கேயும் 6 பேர் தான் இருக்காங்க. கரெக்ட். சேமஸ்னால் என்னது? சேமாக இருக்காங்கன்னு அர்த்தம். இங்கேயும் 6 பேர், இங்கேயும் 6 பேர், சேமஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி கரெக்ட். ரைட். அடுத்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் கொஸ்டின். ட்ரூ ஆஸ் பர் த கிவன் அரேஞ்ச்மெண்ட். ட்ரூ கேட்டிருக்காங்க. ட்ரூ எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி 3% சிட்டி இந்த லெஃப்ட் ஆஃப் ஹூ இஸ் அ பிரதர் ஆஃப். எஃப்வுடைய பிரதர் இருக்கார்ல, அவருக்கு லெஃப்ட்டில் 3 பேர் தான் அப்படின்னு கேட்குறாங்க. எஃப்வுடைய பிரதர் யார்? ஏக்கு லெஃப்ட்டில் 3 பேர் தான் இருக்காங்க. கரெக்டாக இருக்காங்க 3 பேர். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ கரெக்ட்னா கீழே வேறு இருக்கா? போத் ஏபி போத் ஏசி இருக்கா? செக் பண்ணி தான் ஆகணும். மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் டி அண்ட் மெட்டர்னல் கிராண்ட் மதர் ஆஃப் டியும் சியும் அட்ஜசன்ட்ன்றாங்க. மெட்டர்னல் அம்மாவில் இருக்கக்கூடிய கிராண்ட் மதர் யார்? ஜியும் சியும் அட்ஜசன்ட்டுங்கிறாங்க. ஜியும் சி அட்ஜசன்ட்டா? எங்கேயோ இருக்காங்க, சம்மந்தமே இல்லைக்காங்க. பி தப்பு. நமக்கு பி தப்புனா இந்த ஆப்ஷன் எலிமினேட், இந்த ஆப்ஷன் எலிமினேட். இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வரும். ஜி இஸ் த மதர் இன் லா ஆஃப் த ஒன் ஹூ சிட் இமிடியேட் ரைட்டாக வச்சு. ஹச்சுடைய இமிடியேட் ரைட்டில் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க தான் மதர் இன் லா. ஜியோடைய மதர் இன் லா, அதாவது அவங்களுடைய மதர் இன் லா தான் ஜி. ஹச்சுடைய இமிடியேட் ரைட்டில் ஏ இருக்காங்க, ஏவுடைய மதர் இன் லாவா ஜி? தப்பு, அதுவும் தப்பு. அப்போ என்ன தப்பு? நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? சியும் தப்பு. சி தப்புனா நமக்கு இது தப்பு, இதுவும் தப்பாயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து இந்த ஒரு கொஷின் மட்டும் ஹோம்ஒர்க்கு கமெண்ட்டில் போட்டுருங்க ஆன்சரை. இந்த ஒரு கொஷின் மட்டும் ஹோம்ஒர்க்கு கமெண்ட்டில் போட்டுருங்க. சரிங்களா?
இதை வந்து கமெண்ட்டில் ஆன்சர் போட்டுருங்க சரிங்களா. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. ஏதாவது வீடியோ வந்து இது அடுத்தடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.